கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை சங்கீதம் 134 1வது வசனமும் 2வது வசனத்தையும் பாருங்கள். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவச்சனமே, இந்த அருமையான வசனம் அழகான காரியங்களை நமக்கு விவரிக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிற சில காரியங்களை நீங்கள் ஆழ்ந்து நோக்கும் பொழுது இந்த நாளில் கர்த்தர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை, இனி உள்ள நாட்களை நீங்கள் எப்படி பிரயோஜனப்படுத்தணும், இனி நீங்கள் தேவனுக்காக எப்படி கிரியை செய்யணும், உங்கள் லைஃப்பில் தேவனுடைய நாம மகிமைக்காக நீங்கள் எப்படி முன்னேறணும்னு ஒரு பெரிய ரகசியத்தை இந்த அருமையான இந்த வேத பகுதி மூலமாக நமக்கு பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். நிறைய நேரம் வழி தெரியாதவங்க, அந்த வழி தெரிந்தவங்களுடைய ஒரு ஒத்தாசை கிடைக்காததுனால என்ன செய்வாங்கன்னா தவறான வழிகளில் சென்றுவாங்க. சில நேரம் கரெக்டான வழிகளில் சென்று கொண்டிருந்தாலும் நம்ம கரெக்டாக தான் செல்கிறோமான்னு ஒரு டவுட் இருக்கும். முன்ன பின்ன சென்னைக்கு நம்ம போனாதான் அந்த சென்னையினுடைய ரூட் நமக்கு தெரியும். முதையாக இந்த சென்னை பகுதிக்கு வேற ஒரு ஸ்டேட்லேருந்து வருகிறவங்களுக்கு இது கரெக்டான ரூட்டான்னு தெரியாது. ஸோ அதனால் தெரிந்தவங்க கூட இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ தேவ ஜனமே, இந்த வேத வசனம் நமக்கு முன்னாடியே வழிகாட்டுகிற மேப்பாக இருக்கிறது. இதை நாம் தெரியாமல் போய்விட்டால் ஒருவேளை நம்ம கரெக்டாக போனாலும் இது கரெக்டான பாதையான்னு யோசித்து கொண்டிருப்போம். ஒருவேளை நம்ம தவறாக போனாலும் இது கரெக்டு தானான்னு தெரியாமல் தவறாகவே சென்று கொண்டிருப்போம். ஸோ தேவ ஜனமே, இந்த வேதம் நம்ம என்ன செய்யணும்னு அழகாக சொல்லித்தருது. முதலாவது நம்ம வாசித்த வசனம் சொல்லுது ராக்காலங்களில். அப்படி என்றால் அந்த நாட்களில் இரவு நேரத்தில் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்கள் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை தேவஜனமே, இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை பாருங்கள். இது ஒரு இருண்ட காலம். வசனம் சொல்லுது காரிருள் பூமியை மூடும். ஸோ ஜெபிக்கிறவங்க, இருளில் இருக்கிறவங்க, இருளில் இருந்து தேவனை நோக்கி பார்க்கிறவங்க என்ன செய்யணுமா, முதல்ல அவங்க ஆண்டவரை பார்த்து சோத்திரம் செல்லணும். நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கணும். அதோடு விடக்கூடாது. நன்றி செலுத்த என்ன உண்டாகும்னா, உங்கள் சரீரம், உங்கள் ஆத்துமா, உங்கள் சிந்தனை எல்லாம் ஒரு மனதோடு அவரை துதிக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் உங்கள் கைகளை உயர்த்தணும். அது ஒரு தீர்க்க தரிசன அடையாளம். ஏன் கைகளை உயர்த்தணும்? கைகளை உயர்த்தாம நம்ம கர்த்தர் சமூகத்தில் கேட்டால் அவர் அந்த துதியை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோத்திரம் பண்ணுகிறதை அவர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். பின்பு ஏன் வேதம் கைகளை உயர்த்துன்னு சொல்லுதுன்னா, தேவ ஜனமே, நான் ஒரு அருமையான தரிசனத்தை பார்த்தேன். வானத்தில் இருந்து ஒரு கம்பு அது பூமியில் கொடுக்கப்படுகிறது. அது ஒரு அதிகார கோல். மோசேயினுடைய கையில் ஒரு கோல் இருந்துச்சு. அந்த கோலை பற்றி பார்த்தீங்கன்னா, அது தலைமுறையாக பாஸ் பண்ணப்படுகிற ஒரு அருமையான கோல். ஆபிரகாம்கிட்ட உள்ளது ஈசாக்கு கொடுக்கப்பட்டது. ஈசாக்கிட்ட உள்ளது யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது. யாக்கோப்கிட்ட உள்ளது யூதா கையில் கொடுக்கப்பட்டது. அது சில தவறுகளினால் என்ன ஆனது, யூதாவுடைய கையிலிருந்து அது தவறாக மால் ஃபங்க்ஷன் ஆச்சு. ஆனாலும் திரும்பி யூதா கிட்ட வந்தது. ஏன்னா யூதாவின் ராஜசிங்கம் வரப்போகிறாரு. சத்துரு என்ன செய்யறான், அந்த தலைமுறையில் அந்த அதிகார கோலை திருடுனான். ஆனால் ஆண்டவர் உடலை, ஆண்டவர் அந்த செங்கோல் அப்படியே யூதாவின் ராஜ சிங்கமாக இயேசு வந்தாரு. ஆனால் தேவ ஜனமே, யூதா சில நேரம் அந்த செங்கோலை தவற விட்டது உண்டு. ஏன்னா அது சாதாரண செங்கோல் கிடையாது. அது தலைமுறையில் வழி நடத்தி வந்த செங்கோல். அது தேவன் கொடுத்த அதிகாரம். மோசைக்கு ஆண்டவர் ஒரு கோலை கையில் கொடுத்திருந்தார். அந்த கோல் தேவனுடைய அதிகார கோலாக இருந்துச்சு. ஸோ இப்போ இயேசு ராஜா திரும்பி வரப்போகிறாரு. அதற்கு முன்னாடி நம்ம அந்த அதிகார கோலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். ஸோ தேவ ஜனமே, தேவன் உபயோகப்படுத்தின எல்லாருக்கும் ஒரு கோலை கொடுத்தார். இன்னைக்கு நம்ம கையில் கம்பு பிடிச்சி நம்ம நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அபிஷேகம் என்ற கோல் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ தேவ ஜனங்கள், இந்த அபிஷேகம் என்ற கோலை நீங்கள் பெற வேண்டும். முதலாவது உங்கள் கைகளை உயர்த்தும் பொழுது தேவன் தம்முடைய திட்டத்தை பரலோகத்திலிருந்து கொடுக்கிறார். பரலோகத்திலிருந்து ஒரு கோல் மனுக்குலத்திற்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவி என்ற அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் நம்ம ஒவ்வொரு மேலும் அபிஷேகமாக இறங்குகிறார். ஸோ தேவ ஜனங்களே, இதற்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் ஒரு ஆழமான ரகசியம். ஏன் கைகளை உயர்த்தணும்னா, ஒரு ப்ரொஃபட்டிக் சிக்னல். இட் இஸ் அ ப்ரொஃபட்டிக் சைன்.
when you raise your hand and praise him, he grants something to your hand. எப்பொழுது எலிசா வானத்தை நோக்கி தன்னுடைய எஜமான் தீர்க்கதரிசி எலியா அக்னி ரதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது வானத்தில் இருந்து ஒரு அருமையான ஒரு மேண்டல், ஒரு சால்வை விழுந்தது. என்னைக்கெல்லாம் நம்ம பரலோகத்தை நோக்கி பார்க்கிறோமோ அங்கே ஒரு ஏணி இறங்கலாம், ஒரு தூதன் இறங்கலாம், கர்த்தருடைய கரம் உங்களுக்காக இறங்கலாம். ஸோ பரலோக பார்த்து நம்ம கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் கிடைக்காத நிறைய விஷயம். கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம கரங்களை அலங்கரிக்கிறார், நம்முடைய கைகளை பார்ப்பார், நம்முடைய சுத்தத்தை பார்ப்பார், நம்ம கையில் உள்ள அசுத்தங்களை மாற்றுவார். கடன் வாங்குற கையா இருந்தா கடன் கொடுக்கிற, பிறருக்கு ஏழைகள் கொடுக்கிற கையா மாற்றுவார். தேவனுக்கு உதார்த்துவமா கொடுக்கிற லெவலில் உங்க பிசினஸ் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை ஊழியம் செய்றீங்கன்னா வசனம் அழகா சொல்லுது, ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கிற ஊழியர்களேன்னு அதில் போட்டிருக்குது. ஒரு ஊழியராக அதை கேட்குறீங்கன்னா உங்கள் கைகளை பரலோகத்துக்கு நேராக நீட்டும் பொழுது அதை கிருபையினால், வரங்களினால், அபிஷேகத்தினால் அலங்கரிப்பார். நீங்கள் மற்றவர்களை தொடும் பொழுது, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது அவர்கள் மேல் அபிஷேகம் இறங்கும். ஸோ நம்ம கரங்களை நீட்டுறதுல ஒரு ரகசியம் இருக்கிறது. கர்த்தர் சமூகத்திலிருந்து ஏதையோ பெற்றுக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறதுனால தான் கரங்களை உயர்த்த சொல்லுகிறார். அப்படி உயர்த்தும் பொழுது நிறைய விஷயம் நடக்குது தேவச்சனமே. 3வது வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எப்போ தெரியுமா? உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை சோஸ்தரியுங்கள். அந்த நேரத்தில் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நிறைய நேரம் நம்ம ஆசீர்வாதம் இல்லையேன்னு உட்கார்ந்துருப்போம். எத்தனை தேவ ஜனங்கள் வானத்தை அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னையும் நோக்கி பாரும் அப்பா, என்னை நடத்தும் அப்பா, பவுலை ஆசீர்வதித்தீரே, பவுலை நடத்தினீரே, ஆவிக்குரிய ஞானத்தை கொடுத்தீரே, பேதுருவை பயன்படுத்தினீரே, மோசையை பயன்படுத்தினீரே, என்னையும் பயன்படுத்தணும். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? தனியாக போங்க, இரவு நேரம் போங்க, மத்தியான நேரம் போங்க, வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்துங்க, கர்த்தர் சமூகத்தில் புலம்புங்க. கர்த்தர் உங்கள் விரல்களை தொடும் வரைக்கும், கர்த்தர் உங்கள் கைகளை ஆசீர்வதிக்கும் வரைக்கும், அந்த அதிகார கோல் உங்கள் கையில் கொடுக்கப்படுகிற வரைக்கும், கர்த்தர் காட்டின அந்த தரிசனம் உங்களுக்காகவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பேருக்காகவும் கர்த்தர் காட்டுகிறார். பரலோகத்திலிருந்து ஒரு அதிகார கோல், பரலோகத்திலிருந்து ஒரு அபிஷேக சால்வை உங்கள் மேலே வரணும்னு அது விரும்பி கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் கைகளை பரத்துக்கு நேராக நீட்டுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பூமியில் இறங்குறதை நீங்களும் உங்கள் குடும்பமும் அது பார்க்க வேண்டும், தேசம் அதை பார்க்க வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எல்லாரும் கண்களை மூடலாமா? இருக்கிற இடங்கள் ஆண்டு சமூகத்தில் உங்கள் கைகளை ஒப்பு கொடுங்க. அப்பா, எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறேனோ அப்போல்லாம் நான் பரலோகத்துக்கு நேராக என் கைகளை நீட்டுவேன். ஓ உன்னதமான தேவனுக்கு நேராக என் கைகளை நீட்டி, அப்பா அந்த விரல்களை ஆசீர்வதியும், இந்த மனிதனாக இருக்கிற எனக்கு உதவி செய்யும், இன்னும் அபிஷேகத்தில் எழும்ப உதவி செய்யும் என்று நான் கேட்பேன்னு எத்தனை தேவச்சனங்கள் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறீங்க? உங்களுக்குள்ள எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார். நிறைய பேர் பயந்து கொண்டு இருக்கீங்க, எனக்கு இது பிரச்சனையாக முடிந்து விடுமோ? ஆண்டு சொல்கிறார், அது நன்மையாக முடியும். யோசேப்பை குழியில் தூக்கி போட்டாங்க. அவர் சொன்னார், யோசேப் கடைசியாக சொன்னார், ஆவிக்குரிய அனுபவத்திலிருந்து சொன்னார், ஆண்டவரோடு சொன்னார், ஜெபத்தில் நிறைந்த ஒரு வார்த்தை சொன்னார், சகோதரர்களா, நீங்கள் என்ன குழியில் தூக்கி போட்டீங்க, அது கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் கர்த்தர் அதை நன்மையாக மாற்றிட்டார். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. அன்னைக்கு நீங்கள் குழியில் போடலைன்னா இன்றைக்கி நான் இவ்வளோ உயர்வில் வந்திருக்க மாட்டேன், இன்றைக்கி உங்களுக்கு உதவியாக கூட நான் இருந்திருக்க முடியாது. அதனால் அதை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்கள் தவறாக நினச்சதை கர்த்தர் நல்லதாக மாற்றிட்டார். அப்படி என்றால் இன்றைக்கி ஆவியானவர் ஒவ்வொரு பேரோடு பேசுகிறார். எதெல்லாம் பயமாக இருக்குதோ, எதெல்லாம் பாதகமாக இருக்குதோ, எதெல்லாம் உங்களை பயங்காட்டி கொண்டு இருக்கிறதோ, ஆவியானவர் சொல்லுகிறார், அது நன்மையாக மாறும். அது கடைசியாக நன்மைக்காக கைகூடுகிற ஒரு காரியமாக கர்த்தர் மாற்றி விடுவார். பயப்படாதீர்கள் என்று ஆசீர்வதிக்கிறார். இந்த நாள் இன்பமாகவும் ஆசீர்வாதமும் இருக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு வேரையும் ஆசீர்வதிக்கிறோம். எலும்பை பிரகாசிக்கட்டும், உங்கள் கரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய பதிவு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் இருக்குது தேவச்சனமே. நம்ம எல்லாரும் 9 மணி அதில் சந்திக்கலாம். ஸோ அந்த சேனல் ஸ்பிரிச்சுவல் WF என்று அழைக்கப்படுகிறது. நம்ம ப்ரேயர் டைமில் இன்றைக்கி வராது. ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் உங்களுக்காக அது வழங்கப்படும். ஸோ நம்ம எல்லாரும் 9 மணி அளவில் நம்ம அதில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.